என்ன செய்ய அவர் ஆபடுத்துறாரு. என்ன செய்யறது? அப்பனை குடிக்க வச்சு மயனை படிக்க வைக்கிற வேலையை செய்ய மாட்டேன்னு சத்தியத்தோடு வாழ்ந்த மன்னர் நாட்டில் இன்னைக்கு அப்ப மையன் எல்லாரும் ஒன்றா இருந்து குடிச்சுவிட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும், நம்ம தலை தாங்குமான்னு தெரியலை. உலகம் போகிற போக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த நாட்டில் வானொலின்னு ஒரு வானொலி பட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? நம்மெல்லாம் என்னென்னமோ பேசுகிறோம், என்னென்னமோ படிக்கிறோம், என்னென்னமோ நம்மளை விட ஆளே இல்லைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் வருது. வானொலி பெட்டிங்கிற இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சவர் யார் சொல்லுங்கள், யாராவது பார்ப்போம். தெரியும் எல்லாருக்கும். நம்ம என்னத்தை சொன்னால் அவரே சொல்லட்டும் இருக்கிறா. மார்க்கோனி. மார்க்கோனி கண்டுபிடித்தார். இத்தாலி விஞ்ஞானி மார்க்கோனி கண்டுபிடிச்சாருன்னு படித்தோம். அதெல்லாம் சரி, மார்க்கோனி தான் உண்மையிலே கண்டுபிடிச்சாரா? அதுக்கு முன்னால் யாரும் கண்டுபிடிக்கலாங்கிறத இங்கே கேள்வி. ஏன்னா அதுக்கு முன்னாலே வானொலியை கண்டுபிடித்தவர் நமது இந்திய விஞ்ஞானி ஜெகதீச வெங்கடேசன் என்ற அந்த விஞ்ஞானி தான் முதலில் கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச வானொலி பெட்டி தான் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வானொலி பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவருக்கு நிறைய சிக்கல்கள். அந்த சிக்கலை எல்லாம் தாண்டி வானொலி பெட்டியை அந்த ஆய்வகத்தை எங்கே வச்சிருக்காரு? ஒரு கழிவறைக்குள்ள ஆய்வகத்தை வச்சு பயன்படுத்துகிறார். அதுக்குள்ளே வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இந்திய அரசாங்கம் அதுக்கு அங்கீகரிக்கவில்லை. அவருக்கு ஒரு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ரொம்ப வேதனைப்பட்டு கொடுக்குற நேரத்திலே அந்த இத்தாலி விஞ்ஞானிகள் மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிக்கிறார். அவரும் அதே பொருளை கண்டுபிடிச்சா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அவருக்கு எல்லாம் பாராட்டுகளும் குவிகிறது. கடைசியாக நோபல் பரிசு, இந்த நாட்டில் உயர்ந்த பரிசான நோபல் பரிசு அவருக்கு கிடைக்குது. நோபல் பரிசு யார் மூலமாக கொடுக்குது, எதனால் கொடுக்குறாங்க, நோபல் பரிசு யாரோட பேரில் கொடுக்குறாங்கன்னு தெரியணும் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தர் இருந்தார். ஆல்பர்ட் நோபல் அவர் தான் இன்னைக்கு வான வேடிக்கை நடத்துகிறமே வெடிமருந்து, அந்த வெடிமருந்துக்கு மூலக்கூறான டைனமிக்கை கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் பேரில் தான் இன்னைக்கு கொடுக்கப்படுறது நோபல் பரிசு. அவர் பேர் நோபல், ஆல்பர்ட் நோபல். இப்போ நோபல் பரிசு அவர் கிடைக்குது யாருக்கு? மார்க்கோனிக்கு. மார்க்கோனிக்கு நோபல் பரிசு பெற்றதுக்கு அப்புறம் தான் தகவல் தெரியுது, நம்ம கண்டுபிடிக்கல, இந்திய விஞ்ஞானி ஜெகதீச வெங்கடேசன் இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய பேர் வராமல் நம்ம பேர் வந்துருச்சுன்னு அவர் கொஞ்சம் அச்சப்படுறார். மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இன்னொருத்தர் கண்டுபிடித்த ஒரு பொருளுக்கு நாம் பேர் பெற்று விட்டோமே, எப்படி செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு சிந்தனை தோணுது. வாங்கிய இந்த பரிசு பொருளை பாதி கொண்டே கொடுத்துருவோம்னு நினச்சி இத்தாலியிலேருந்து புறப்பட்டு இங்கே வர்றாரு நம்ம இந்தியாவுக்கு. ஜெகதீச வெங்கடேசனை பார்த்து சொல்கிறார், ஐயா நான் கண்டுபிடிச்சது இப்போத்தான், எனக்கு முன்னால் நீங்கள் தான் கண்டுபிடித்தீர்கள் என்று நான் அறிகிறேன். அதனால் எனக்கு கொடுத்த நோபல் பரிசில் பாதியை உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு மானத்தோட மாண்போடு வந்தார். ஆனால் நம்ம ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? ஜெகதீச வெங்கடேசன், நீங்கள் கண்டுபிடிச்சது உங்கள் பேராகவே இருக்கட்டும், ஒரு நல்ல பொருளுக்கு ஒரு பேர் வந்தால் தப்பு இல்லை, என் பேர் வந்தான்னா உங்கள் பேர் வந்தான்னு எப்படியோ பேர் நிலவட்டும், ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனினே இருக்கட்டும், பரிசு வேண்டாம் வச்சுக்கங்கன்னு சொல்லி பெருந்தன்மையோடு திருப்பி அனுப்பியவர் ஐயா ஜெகதீச வெங்கடேசன். அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்திலே முதல் விஞ்ஞானி அவர் தான் இப்படி கண்டுபிடிச்சார். மரஞ்செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழ்வன 3 அறிவு, 4 அறிவை பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கு, மனிதனில் பறவை இருக்குமா? எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? எல்லா மனிதனுக்கும் 6 அறிவு இல்லை என்பது தொல்காப்பியம் சொல்லுது. அப்படி மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். மரஞ்செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா மாபெரும் பெரிய ஆராய்ச்சி மையம், அதில் அவர் பரீட்சையை நிரூபிக்கணும். பயிருக்கு உயிர் இருக்குன்னா ஒரு விச ஊசியை செலுத்தணும். அந்த விச ஊசி செலுத்தினா செடி செத்து போகும். அப்படி செத்து போனால் நீ கண்டுபிடிச்சது உண்மை என்று ஒத்துக்கிறோம். இது சாகலைனா உன் கண்டுபிடிப்பு பொய்ன்னு தீர்மானம். இதுதான் முடிவாக ஆனது. இப்போ அங்கே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, ஊசியில் மருந்து செலுத்தியாச்சு, உயிரோடு 2-3 செடிகள் அங்கே இருக்குது. விஞ்ஞானி எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அதில் யாராவது பிடிக்காதவன் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கேன். எல்லா நல்லதுக்கும் ஒரு கெடுதல் இருக்கும்ல, அது மாதிரி அவரை பிடிக்காத ஒரு 4-5 விஞ்ஞானிகள் அந்த ஊசியில் இருந்த மருந்தை கீழே ஊற்றிட்டு அதில் பச்சை தண்ணியை செலுத்தி வச்சாச்சு. இப்போ அவர் அந்த பச்சை தண்ணியை செலுத்துறாரு, செடிக்கு சாகாது. இப்போ எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஒரு முடிவு எடுக்கிறார், அந்த விச ஊசி இன்னொன்று இருக்குது, அந்த விச ஊசியை எனக்கு செலுத்துறேன், நான் உயிருள்ளவன் என்று நம்புகிறீர்களா? அந்த விஷமாக இருந்தால் நான் உயிருள்ளவன் என்றால் விஷம் என்ன தாக்கட்டும் அப்படின்னு செலுத்த போகிறாரு. இப்போ எப்படி விஷத்தில் விச ஊசியை தூக்கி கீழே ஊற்றினார்களோ அவர்களெல்லாம் மானம் விட்டு மன்னிப்பு கேட்டு செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். திரும்ப விச ஊசி செலுத்தப்படுகிறது, செடி சாகுது. அதற்கப்புறம் செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். இதை நிரூபித்தவர் நம்ம ஜெகதீச வெங்கடேசன். இன்னைக்கு விவசாயிகள் காலையில் எந்திரிச்சு வயலுக்கு போகிறோம்,
ஒரு பொம்பளை புள்ள பூச்செடி வச்சு வளர்த்தா தினமும் எட்டி பார்த்து அதை தண்ணி ஊற்றி வளர்த்தான்னா அவளை பார்த்து அது மகிழுது. தொடு உணர்வுன்னு ஒன்று இருக்குது, அதான் ஓரறிவு. அப்படிப்பட்ட மகத்துவமான விஞ்ஞானிகள் பிறந்த நாடு. நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு நாளும் கோலும் நலிந்தோருக்கில்லை என்பது மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலாம். நல்லவையை கூட அல்லவை கூட நல்லவைகளாக மாற்ற வேண்டும். அந்த வகையிலே நல்லதை விதைப்போம். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். அந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரிய மனித வரைக்கும் சக்கரை நோய் வந்துருச்சு. என் அறிவில் சிறந்த இளைஞர்களே, வருங்கால சந்ததிகளே, மாண்புமிகு பெரியோர்களை சிந்தித்து பாருங்கள். தலைவலிக்கு மாத்திரை ஓட்டா தீந்துருது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டாலும் காய்ச்சல் நின்றுது. தலைவலி காய்ச்சலுக்கு மாத்திரை வாங்கி போட்டால் தீந்துருது. சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டா தீரவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யறது? ஏன் என்னன்னு யாராவது யோசிச்சோமா? நல்லது. அன்பு தம்பி வல்லத்து ராஜா காரியாபட்டி அன்பு உள்ளம் பொன்னாடை அணிவித்து மகிழ்த்திருக்கிறார்கள். அன்பு தம்பி அவர்களுக்கும் குடும்பத்தார்கள் நன்றி, உளமார்ந்த வணக்கம். வணக்கம். அப்படி மருந்து மாப்பியா கும்பல் நம்மளை என்ன வேலை பார்த்துருக்கு? சாப்பிட்டீங்களா? எப்படி சாப்பாடு? சாப்பாடு பந்தியில உட்கார்ந்து சாப்பிடும் போதே பக்கத்துல உட்கார்ந்து எப்படி சாப்பிட்றாருன்னு பார்த்தோம்னா அவர் குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, இலை எவ்வளவு சுத்தமா இருக்கு, எவ்வளவு ஒழுங்கா சாப்பிட்றாரு, அது ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தோம்னா அவன் பழக்க வழக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு. உணவு தான் மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது. என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும்ல. மாம்பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும், நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமப்பாலையை அதிகமா குடிச்சோம்னா மந்த உண்டாகும். எருமப்பாலையை குடிச்சிட்டு நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுது, எப்ப எனக்கு என்னன்னு பாப்போமா அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா உள்ள போனது அப்படித்தானே. அதை விட இந்த சாராயங்கிற மதுபானம் இருக்க, அதை குடிச்சுட்டா நம்ம சொல்றதை கேட்கறதே இல்லை. மூளையை அவர் கட்டுப்பாட்டில் இல்லையா, அப்புறம் எப்படி கேட்பாரு? நினைச்சு பார்த்தீங்களா? அப்போ உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்றால் என்ன சாப்பிடணும் இருக்கு, எப்படி சாப்பிடணும்னு இருக்கா இல்லையா? ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை 5 மணி நேரம் தேவைப்படுது. பால், தயிர், மோர், கீரை இதெல்லாம் இரவு நேரம் சாப்பிடக்கூடாது. செரிமானம் ஆகிறதுக்கு 9 மணி நேரம் ஆகும். அப்போ உணவு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். உணவு மாறினதனுடைய விளைவு தான் அத்தனை பேரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம். எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு போச்சு. சாப்பாட்டில் முட்டை சாப்பிட்டீங்களா? சைவமா அசைவமா? சைவம் தான். நான் சைவமா. நீங்க எப்பல இருந்து இன்னைக்கு மட்டுமா? இல்ல இல்ல, அந்த காலத்துல சைவம்னா கடைபிடிக்கணும். இங்க நாட்டுல நல்லவனா இருக்க முடியாது. சரி, நல்லவனா இருந்தா கேலி கூத்து ஆகுது. எல்லாருமே நாகரிக கோமாளிகளா மாறிட்டான். நம்ம ஆளுக முன்னோரு காலத்துல மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களாம். நம்ம ஆளுக முன்னோர்கள் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்தா என்ன நாகரிகம் இல்லாம சுட்டு சாப்பிடுறிய சச்ச அப்படின்னு நம்மளை நாகரிகத்துக்கு மாத்தி வச்சானா. எப்படி சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும்னு கொண்டு வந்தேன். இன்னைக்கு கடைசியா எங்க வந்து நிக்கிறான்? சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கிரில் சிக்கன் கொண்டாந்து விட்டுட்டானே. அப்ப எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நிக்கிறோமா? அப்ப வாழ்க்கை ஒரு வட்டம். அதுதான் வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம இந்த கதியில தான் வந்து நிக்கணும். நமக்குன்னு ஒரு சுய அறிவு சிந்தனை இருக்கா இல்லையா? அப்படி எப்படியெல்லாம் சாப்பாடு இருந்தது. முட்டை சாப்பிட்டீங்களா? கோழி முட்டை. ஆமா, கோழி தானே முட்டை ஓடும். எல்லா பறவையும் முட்டை ஓடுமா, குட்டி ஓடுமா? எந்தெந்த பறவை குட்டி ஓடும், எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. காது வெளியில தெரிகிறதெல்லாம் குட்டி ஓடும், காது உள்ள இருக்கிறது பூரா முட்டை ஓடும். தெரியுமா இல்லையா? இப்ப நாட்டு கோழி வளர்த்தோம், நாட்டு சேவல் வளர்த்தோம். நாட்டு கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கை, இதுதான் சாரி. ஆனாலும் சேவலோட சேராம சில கோழி முட்டை இடும். தெரியுமா? அது தெரியுமா தெரியாதா? கேள்விப்படலை. நீங்க பெரியவங்க யாருக்காவது தெரியுமா? தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை போடுதுன்னு சொல்லுவாங்க. குப்பை அணைஞ்சு, ஆமா, குப்பை அணைஞ்சு முட்டை இடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னா அந்த முட்டை கூமுட்டை. அந்த முட்டை தான் பொறிக்காத போ முட்டை. இப்ப உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வந்தேன். ரொம்ப நாளும் அதை சொல்லாம இருந்தேன். இப்ப இதையும் சொல்றேன். இப்ப நாட்டுக்கோழி முட்டையை அடை வைக்கிறோம், அவயத்துல வைக்கிறோம். 10 முட்டை 20 முட்டை அடை வச்சா 22 நாள்ல கோழி குஞ்சு பொறிச்சிடும். பொறிக்காம 2 முட்டை இருக்கும். அது எந்த முட்டை? குப்பை அணைஞ்சு முட்டை இட்ட. அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொறிக்காத முட்டை. அந்த முட்டைக்கு பேரு கூமுட்டை. இப்ப கூமுட்டை, பொரிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவில் போட்டுருவோம். அதான யதார்த்தம். இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டையில குஞ்சு வருது. அதான் பிராய்லர் கோழி. ஆனா அதே கோழி முட்டையை நம்ம நாட்டு கோழியில அடை வச்சு பொறிக்க வச்சோம்னா பொறிக்குமா? அது பொறிக்காது இல்ல. அப்ப பொறிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. கூமுட்டையே சாப்பிடுற நீங்க எல்லாம் கூமுட்டை தான். நம்மளை கூமுட்டையை ஆக்குறதுக்கே ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேல. ஆனால் நம்ம அதையெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னு தயவு செய்து அவரவர் சிந்தியுங்கள். நம்ம என்ன சொன்னாலும் இங்கேருந்து போன நம்ம நண்பர்கள் யார் பேச்சு அங்கே எடுபடாது. ஏன்னா மேலே ஒருத்தன் கூட்டம் போட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். அவனுக்கு தலையாற்ற பொம்மைகளை தான் நாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது சில பேருக்கு. உண்மை கசக்கத்தான் செய்யும், ஆனால் உண்மை உறுதியாகத்தான் இருக்கும். அதில் மாற்றமே இருக்காது.
பொய் வேணா அங்கே மழுப்போம், தெரியுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப நம்மளை எல்லாம் எப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள்? மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட பழங்கள். திராட்சையில விதை இல்லை தெரியுமா? திராட்சை பழத்துல விதை இல்லை, விலை குறைவா இருக்கு, கூட கொடுக்குறான்னு நினைச்சு வாங்குறோம். தொடர்ந்து நீங்க சாப்பிட என்ன ஆகும்? பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. தஞ்சாவூர் பக்கத்தில் பிறந்தே இருச்சு. நீங்கள் நிறைய சோதனைகள் இன்னும் பார்க்க போறீங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்கள் பாருங்க, நடந்தாய் வாழி காவேரின்னு பாடுன்னு அந்த பாட்டு பாடுற போது காவேரி வெள்ளம் எப்படி இருந்துச்சு? நடந்து வந்திருப்பா போல. அதனால தான் கவிஞர் நடந்தாய் வாழி காவேரி, ஏன் இல்லைன்னா ஓடினாய் வாழி காவேரி எழுதியிருக்கலாம்ல. அப்படின்னா காவிரி வெள்ளம் ஓடி வரல, நடந்து வந்திருக்கு. அதான் யதார்த்தம். நடந்து வந்த காவிரி அப்புறம் என்ன வந்திருக்கா? நடக்க முடியாமல் தவந்து வந்திருக்கிறா. அப்புறம் பார்த்தா உருண்டு வந்திருக்கிறா. அப்புறம் உருண்டே வர முடியாமல் எப்போவாது கர்நாடகாரன் திறந்தா உண்டு, இல்லைன்னா நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? என அறிவியல் சிறந்த பெரியோர்களை ஏன் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காணலை? முடியாதுல்ல, காண மாட்டாங்க. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை மீக்கல்ல உடைக்கும். அப்படி அப்பேற்பட்ட காவிரி இன்னைக்கு நிலைமை என்ன? காவிரியிலையும் வெள்ளம், வைகையிலையும் வெள்ளம், எல்லா ஆறுகளும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. கொள்ளிடத்தில் காவிரி முக்கொம்பு கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் போய் கடல்ல கலக்குது. சோழவளநாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய தஞ்சை பகுதி, அந்த டெல்டா மாவட்டம் சொல்ற அத்தனை பகுதிகளும் கம்மாய், கரை, ஏரி, குளங்கள், குட்டை, கிணறு, ஏந்தல் அத்தனை நிரம்பிருச்சு. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. பச்சை தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வைக்க நாட்டில் ஒருத்தனுக்கும் சிந்தனை இல்லை. ஆனால் பச்சை தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது. 10 ரூபாய்க்கு போத்தல் விற்குது, வாங்கி குடிச்சு விட்டு சிறுநீரகம் கழிக்க பேருந்து நிலையத்துக்கு போனால் அவர் 10 ரூபா கேட்குறாரு. சரி, 10 ரூபாயை கடிச்சு போட்டு சிறுநீரகம் கழிக்க போனால் அங்கே சுத்தமாக இருக்கான்னு பார்த்தா நரக வேதனையா இருக்கு. கேவலம் கக்கூசை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியலை. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அவரவருக்கு தெரியுது, தெரிஞ்சிருந்தும் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஏன், எதனால? அப்படிப்பட்ட காவிரியில் ஓடக்கூடிய வெள்ளம் தண்ணி இன்னைக்கும் பாருங்க, விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அத்தனை வறட்சி மாவட்டம்னு வருஷம் அறிவிக்குது. 6 மாதம் மழை பெய்யலைன்னா என் தாய்மார்கள் குடத்தை தூக்கிட்டு வீதியில் இறங்கிடுறாங்க. அவ்வளோ பெரிய தண்ணி பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடும். ஆனாலும் இவ்வளோ தண்ணி வீணா போகுது. சேர்த்து வைக்க ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னா இல்லையே. அப்போ எவ்வளோ ஆபத்தான பயணம். நெல்லு மூடை மழையில் முளைச்சி போச்சுங்க, பல லட்சம் நெல்லு மூடைகள். உணவு தானியம் வெம்பாடுபட்டு உழைச்சி களைச்ச என் விவசாயி வேளாண்மைகள் அத்தனை நெல்லு மூடை மழையில முளைச்சு போச்சு. படுபாவி பயில அதை பாதுகாக்க ஒரு திட்டமும் இல்லை. ஆனா சாராய கடைக்கு 7 அடுக்கு பாருபாட்டு விதங்கு மாடாது, விலங்குமாது. சோறு இல்லாம வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் சோறு தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை. உணவு தானியம் முளைச்சு போய் கிடக்கு கீழே தண்ணிக்குள்ள. விவசாயி கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆற்றாது அழுத கண்ணீர் தெய்வ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்ப என்ன செய்யணும்? ஈன்று புறதறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நல்லறி நல்குவது வேந்தனுக்கு கடனேன்னு புறநானூற்று பாடல் பாடுகிறது. புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது? ஈன்று புறந்தறுதல் எந்தனை கடனை. ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனா ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும், அவளோட கடமை. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நல்லா வளர்த்து சான்றோன் என இந்த உலகம் சொல்றதுக்கு வளர்க்க வேண்டியது தந்தைக்கு கடமை. 3வதாக நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடன். வேந்தன்னா யாரு? அரசன். நாட்டை ஆளக்கூடிய அரசன், நாட்டு மன்னன். அந்த மக்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து ஆளாக்கணும். அதை விட்டு கண்டதுக்கெல்லாம் வரி போட்டு வசூலிச்சா அதுவாடா தலைவனுக்கு அழகு? என்ன போன்னு சொல்றது? நான் சொல்லலை, புறநானூற்று பாடல் சொல்லுது. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? காசா லேசா, காசா லேசா, காசா லேசா. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும். காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வது என்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடி இருக்கின்றார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்னார் ஒருத்தர். காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியும்னார் ஒருத்தர். இடையில ஒருத்தர் சொன்னார், பணம் என்ன சொன்னாரா? சரி சரி, பணம் என்னையா பணம்? அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு சிரிக்கிறார். பணம் என்னையா பணம் குணம் கேட்கிறேன். பேர என்ன சொல்றது முன்ன? பணம் என்னையா பணம், குணம் தானே நிரந்தரம் என்றார்கள். அப்படிப்பட்ட குணம் நிரந்தரமா என்று பார்க்கிற பொழுது பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆயிப்போச்சு. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம், நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம். கீழடி ஆய்வு சொல்லுது, தொல்லியல் துறை தேவாக தோண்டி எடுக்கிற பொருளும் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த உலகத்துக்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த நம்ம எப்படி இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் அவரவர் உளச்சான்றுபடி சிந்தித்து பாருங்கள். ஏன் இதெல்லாம் என்னது காணா?
1000 2000 கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கு அடமானமா போய் சாதி மதம் மதக சாதி எண்ணல்களாக பிறந்ததனுடைய விளைவு எங்க வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை உணர்வோம். பணத்துக்கும் குணத்துக்கும் பரீட்சை நடக்குது, பார்த்து நடந்துக்க தம்பி என்று முன்னோர்கள் காட்டிய வழியிலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ. ஆண்டவன் படைப்புல வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஓர் அறிவை 6 அறிவை அந்த மைக்கு வரணுமா, கேட்க மாட்டேங்குதா? ஓர் அறிவை 6 அறிவு வணங்குதுன்னு திருச்சியில பிறந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொல்றாங்க. கோயிலுக்குள்ள போற போது 10 கம்மனுக்கு ஒப்பானவரா அவர் ஒரு ஆளு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அவர் கோயிலுக்குள்ள போற போது சீடர்கள்ட்ட சொல்றாரு, ஓர் அறிவை 6 அறிவு வணங்குது. என்ன ஓர் அறிவு? மரஞ்செடி கொடிகளுக்கு ஓர் அறிவு, 6 அறிவு மனுஷனுக்கு. ஓர் அறிவை எப்படி 6 அறிவு வணங்குது? கோயிலில் கொடி மரம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஓரறிவு. மரம் தானே அங்கே இருக்குது, அந்த மரத்துக்கு ஓரறிவு. நம்ம போய் கொடிமரத்தை வணங்குறோம், அதான் ஓரறிவு 6 அறிவு வணங்குதுன்னார். நீங்கள் பாருங்கள், ஆண்டவனுக்கு படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கான்னா இல்லை. சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். தெரியுமா உங்களுக்கு? புதுசாலாம் இல்லை, ஏற்கனவே உள்ளதுதான். மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒன்றுன்னு. சில வீட்டுகளில் போய் எங்கள் ஆத்தாவுக்கிட்ட கேளுங்க, அம்மா உங்கள் வீட்டுக்காரர் எங்க? இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வர்றேன் திரியும் வரும்னா எது? ஆடோ மாடோன்னு ஆகிப்போச்சு. அறிவில் சிறந்த பெரியோர்களை சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனால தான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு இலக்கணத்தோடு ரொம்ப அற்புதமா உயர்திணை என்று பேர் வைத்தது. உயர்திணை அப்படின்னா உயர்வு. உயர்வுனா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்றது இல்லை. உயர்வுனா தாழ்வு, வரவுன்னா செலவு, மேடுன்னா பள்ளம், இரவுன்னா பகல். அப்ப உயர்வுனா தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லல இந்த தமிழ் சமூகம். ஏன்? ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அக்தினு பேர் வைத்த மாண்பு படைத்தவர்கள் நம் தமிழர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்த தமிழர்கள் ஏன் பாகற்காய் என்று பேர் வைத்தார்கள்? பாகற்காய்க்கு பாகற்காய் கசக்கும் இல்ல, பாகற்காய் கசக்கும், ஆனா கசப்பு காய்னு பேரு. ஏன்? ஏன்னா அது பாகுன்னா இனிப்பு, அற்றதுன்னா இல்ல, அது இனிக்காது, கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த சமூகம். வெள்ளைக்காரன் கடிச்சு பார்த்தா அது கசந்துச்சு, அவன் அப்படியே பேர் வச்சான், அது கசப்பு காய், ஆங்கிலத்தில் பிட்டர் கார்டு. அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் சமூகம் எத்தனை விஷயங்கள். பொண்ணு கொடுத்தவங்க எடுத்தவங்க சந்திச்சா எப்படி கூப்பிடுறான்? வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்தி. அவரும் ஆமா சம்மந்தின்னு சோறு தின்னுட்டு போறார். சம்மந்தினா என்ன தெரியுமா அர்த்தம்? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிற. அவரும் ஆமா குரங்குன்னு சோறு தின்னுட்டு போறார். அப்படியா சொல்றது? எப்படி சொல்லணும்? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவேன்னு கூப்பிடணும். அதானே உண்மை. தாமதமா வந்தா என்ன சொல்றோம்? லேட்டுனா என்ன வார்த்தை? இறந்தவங்களை குறிக்கும் சொல். அந்த வார்த்தை ஆங்கிலம். ஆனாலும் லேட்டுன்னு கூப்பிடுறீங்க. படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் அப்படி பேர் லேட்டுன்றேன். தாமதமா வந்தோம்னு யாராவது சொல்றோம், ஆனாலும் சொல்றேன் நாட்டில் நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு வெக்கம் இல்லாம. அதுதான் பெரிய வேதனை. தமிழ்ல ஒண்ணு கூட இல்லை, ஆனாலும் சொல்றாங்களே. தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப கருணையே வடிவமானவர்கள். வீட்டு வாசல்ல அரிசி மாவில் கோலம் போட்டா ஒரு நேரம். ஏன் எல்லா ஊர்லையும் சொல்கிறேன், இருக்கிற தாய்மார்களுக்கு தான் நம்ம சொல்லணும். நீங்கள்லாம் பக்கத்தூருன்னு வந்து நாடகம் பார்த்துடலாம், ஆனால் தாய்மார்கள் எல்லா ஊருக்கும் போக முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தாய் குளங்கள், கருணையே வடிவமான அவர்கள் அரிசி மாவில் கோலம் போட்டா வீட்டு வாசல்ல. ஏன்? எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்குது. இப்போ கோலம் தான் போட முடியலை. அதுலேயும் மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா சொல்லவே வேண்டாம். அந்த அம்மா போடும்னு இந்த அம்மா தூங்கும், இந்த அம்மா போடும்னு அந்த அம்மா தூங்கும். மொத்தத்தில் வாசல் வெறுவாசலாக போயிடும். அரிசி மாவில் கோலம் போட சொல்லி கொடுத்து ஏன் கொடுத்தாங்க? பழைய சோத்தில் எறும்பு கிடந்தா எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. எறும்பு கிடக்கிற சோத்தில் எறும்பை எடுத்து போட்டு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தோம் நம்மளெல்லாம். ஆனால் எறும்பை எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது. அன்பப்ப அவர்களை பாராட்டி முருகன் மகன் சரவணன் அவர்கள் ரூபாய் 101 அன்பளை கொடுத்து பெருமை சொத்துள்ளார். நன்றி நன்றி. அன்பு புலங்கிய அன்னார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாட்டில் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கவெல்லாம் கொடுக்க நினைக்கல. ஆனால் நாடகம் பார்க்க வந்த நீங்கள் இந்த கலைஞர்களை பாராட்டி 100, 50, 20, 500 ஏதோ ஒன்று கொடுக்க தோணுது பாருங்க. உங்களால் தான் இந்த நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. அதுதான் உண்மை. நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்னாங்களே. அதான் வேதம் ஓதிடு வேதியோர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறினோர் கொலையும் ஆதர் கற்புடைய மங்கையோர்க்கு ஒரு மழை, மாதம் 3 மழை பெய்தது. வரிசை விட்டுடு அரிசி விட்டுடு அந்தனருக்கு ஒரு மலை, வருஷ தப்பிய மன்னனுக்கு ஒரு மலை, புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மலை, வருஷம் 3 மழை பெய்தது. இப்போ 2 இல்லாமல் மாறி போயிடுச்சு. ஆனாலும் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் கருணை இருக்கு. அந்த கருணையின் அடிப்படையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்படி தாய்மார்கள் அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் இப்போ என்னாச்சு? வீட்டுகளை எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஆமாம், கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டாது. ஏன்னா தாண்டுனா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது. நான் நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சான்னு. ஆனால் மனுஷன் சொல்லி பேச்சா கேட்க மாட்டேங்கிறேன். ஒருத்தர் பணத்தாசை பிடிச்ச ஒருத்தர்
பணம் இல்லைன்னா அந்த ஆளுக்கு தூக்கம் வராது. எதையும் யாருக்கும் ₹1 கொடுக்கப்படாதுன்னு ஒரு மனசு. ரொம்ப நெருக்கடியான ஆளு வட்டிக்கு கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி பணத்தை வட்டிக்கு மேல வட்டி போட்டு அதை குட்டி போட வைக்கிற அளவுக்கு திறமையான ஆளு. ஆமா, குடுக்கவே மாட்டாங்க சண்டால. அப்படி வசூல் பண்ண போறாரு. கொஞ்சம் வசூல் வந்துருச்சு. அந்த காலம் நான் சொல்றது பழைய காலம். அப்படி பழைய காலத்தில் அந்த வசூல் பண்ண தங்க காசு கொண்டுகிட்டு வர்றாரு. ஒரு சாரட்டு வண்டியில கிளம்பி வர்றாரு. சாயந்தர நேரம் கொஞ்சம் அசதியில் அப்படி படுத்து தூங்கிறாரு. ஒரு பை மட்டும், பல பையில பணம் இருக்கு, பொன் முடிச்சு, ஒரு முடிச்சு மட்டும் நழுவி விழுந்துருச்சு. இவர் நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு முடிச்ச காணும்னு. பதறி போனேன் கேட்டாங்க. ஆகா, பணம் முடிச்சு போச்சே, வட்டி வாங்கின காசாச்சே, எங்களை எவன் எடுத்தானோ, என்ன ஆச்சோ, ஏதோ என்ன பண்றது, பதறி போய் என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த தண்டோரா போடுற காலம் இருந்துச்சு அப்ப. இந்த மாதிரி இன்னாருடைய பணம் முடிச்சு விழுந்துருச்சு, யாராவது எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 100 பொண்ணு சன்மானம் குழுங்கப்படும் அப்படின்னு அந்த அறிவிக்கப்படுது. 100 பொன் சன்மானம் வழங்கப்படும்னு. இப்ப யதார்த்தமா அங்க உள்ள ஒருத்தர் ஏழ்மையானவர், அவர் வறுமையிலும் செம்மையா இருந்தவர், ஒரு பிள்ளையார் கோயில் கட்டிப்படலாமேன்னு கனவு கண்டுக்கிட்டே இருக்காரு ரொம்ப நாளா. அவர் குளிச்சு முழுகிட்டு அந்த வழியா வர்றாரு. அந்த பொண்ணு பை, பணப்பை கிடக்கு, அந்த தங்க காசு உள்ள பை எடுக்கிறாரு. கனமா இருக்கு. ஓஹோ, ஏதோ காசு விழுந்துருச்சு, இறைவன் தான் கொடுத்துருப்பான் போல இருக்கு கோயில் கட்ட அப்படின்னு நினைச்சு கொண்டுகிட்டு போற போது இந்த தண்டோரா போடுற சத்தம் அவர் காதுல விழுகுது. ஆமா, தண்டோரா போடுற சத்தம் விழுகுது. முடிச்ச எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தா 100 பொண்ணு தர்றேன்ட்டாங்க. அவர் நேர்மையா நமக்கு 100 பொண்ணு கிடைச்சா போதும், எப்படியும் கோயிலை கட்டி போடலாம் நினைச்சு உண்மையிலேயே காலையில கொண்டு போய் குளிச்சு முழுகிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த வட்டி பணத்தை தொலைச்சாரு பாருங்க, அவர்கிட்ட கொண்டே கொடுத்தார். அவர் வாங்கினாரு. ரொம்ப ஆச்சரியத்தோட எண்ணி பார்க்கிறாரு. 800 பொற்காசுகள் இருக்கு. 800 பொற்காசு சரியா இருந்து வச்சு அவருக்கு தெரியுது, சரியா இருந்துருச்சு. ஆனா இவனுக்கு சன்மானம் கொடுக்குறோம்ட்டமே, எப்படியாவது சமாளிக்கணுமேனு ஒரு திட்டம் போடுறேன். ஏன்னா கொடுக்க முடியாது, சொன்னது பொய், கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போட்டேன். அவர் கேட்டார், ஐயா நீங்க தானே சொன்னீங்க பொன் முடிச்சு கிடைச்சிட்டா 100 பொன் பரிசு தர்றேன், நீங்க சன்மானம் அதை கொடுங்க ஐயா, நான் பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினைக்கிறேன், கொடுங்கன்னாரு. என்னது 100 பொன் தர்றேன்னு சொன்னது உண்மைதான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா அந்த பையில 900 பொண்ணு இருந்துச்சு, இப்ப 800 தான் இருக்கு. நீ வர்ற வழியில 100 பொண்ணை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்குற, ஏண்டா திருட்டு பையில எடுத்துக்கிட்டு இன்னொரு 100 பொண்ணு வாங்க பாக்குறியா, கொடுக்க முடியாதுன்ட்டேன். அவர் உண்மையிலேயே நேர்மையானவர். துடிச்சு போனாரு. நீதி எங்க கிடைக்கும்? ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தில் சொல்றாரு அவருடைய வழக்க. ஐயா, ஒரு பொன் முடிச்சு கிடந்துச்சு, நான் இறைவன் கொடுத்தான் என்று வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனேன். அதை கோயில் கட்டலாம் நினைக்கிற ஒரு தண்டோரா செய்தி வந்தது. பணம் அவருடையதாக, அதை எடுத்தவர்கள் கொடுத்து விட்டா 100 பொன் எனக்கு சன்மானம் தர்றதாக சொல்லியிருந்தாரு. நான் பணப்பையை கொண்டு போய் ஒப்படைச்சேன், 100 பொன் தராம நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு என்னையே குற்றச்சாட்டு ஆக்குறாரு, அதை விசாரிங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போ அந்த வட்டி கொடுத்த அந்த பணக்காரரை கூப்பிட்டு விடுறாங்க. அவர் வந்தாரு. ஐயா பணப்பை தொலைஞ்சிச்சா? ஆமா தொலைஞ்சிச்சு. எவ்வளவு பொண்ணு வச்சிருந்தீங்க? 800 பொண்ணு வச்சிருந்தேன். 900 பொண்ணு வச்சிருந்தேங்கிறாரு. இப்போ எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. எடுத்துட்டு வாங்க, எண்ணுவோம்னு பஞ்சாயத்தில் வச்சு எண்ணப்படுது. எண்ணி பார்த்தா உண்மையிலேயே அது 800 பொண்ணு இருக்கு. இப்போ பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்லணும்? 100 பொண்ணு நீ எடுத்தியான்னு கேட்கணும், இல்லை நீ எடுக்கல இதானே சொல்லணும். தீர்ப்பு எவ்வளவு நுட்பமாக வழங்குறாங்கன்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உடனே 800 பொற்காசு உள்ள பணப்பையை வாங்கி கண்டெடுத்து கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து நீங்க கொண்டுகிட்டு போங்க, இது உங்களுக்கு தான்ட்டாங்க. என்ன காரணம் சொல்லணும்? காரணம் சொல்லணும்ல, கொடுத்தாச்சு. இப்போ பணத்தை பறி கொடுத்தேன், அவன் அழுவானே. ஐயா என்ன பணத்தை வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டே, என் வீட்டு காசு இல்லை, நீ எவ்வளவு வச்சிருந்த? 900 பொண்ணு இருந்துச்சு, அதுல எவ்வளவு இருக்கு? 800 பொண்ணு இருக்கு. அப்ப இந்த பை ஓம்பிட்டு இல்ல, வேற பை எங்க கிடக்கு, அது எடுத்தா உனக்கு வந்து சேரும் போன்ட்டு போயிட்டார். நீதினா அப்படித்தானே இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும் நீதி. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, இனிமே என்னத்தை சேர்ந்து வாழ்ந்தோம் பிரிஞ்சிருவோன்னு முடிவு பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதி கேட்கிறாரு, என்னையா பிரச்சனை? எங்க ரெண்டுக்கும் கருத்து வேறுபாடு, நாங்க பிரியலாம்னு முடிவு பண்ணிட்டோம், பிரிஞ்சிடலாம், விவகாரத்துக்கு கொடுத்துட்றேன். ஆனா பிள்ளை ஊட்டி இருக்காமா இருக்குங்க. எத்தனை பிள்ளை இருக்கு? 3 பிள்ளை இருக்கு. சரி, யார் எத்தனை பிள்ளைய வளர்ப்பிய? அந்த அம்மா 2 பிள்ளை வளர்க்கட்டும், பொம்பளை தான் வளர்க்கணும். நான் வேலை வெட்டிக்கு போறேன், ஒரு பிள்ளைய வளர்க்குறேன் அந்த ஆள். உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்படியெல்லாம் முடியாது, 2 பிள்ளைய அவர் வளர்க்கட்டும், நான் ஒரு பிள்ளை தான் வளர்ப்பேன்னா அவ. 2 பேரும் மாற்றி சண்டை ஓட்டணும்னு நீதிபதி கேட்டார். ஏன்டா ஏற்கனவே சண்டை ஓட்டுக்கிட்டு தான் இங்கே வந்துமா சண்டை, ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. உடனே அவன் சொன்னா, ஐயா ஒரு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் தனியாக பேசி முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு பக்கமாக போய் பேசி முடிவு பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தார். வந்து நீதிபதிட்ட, ஐயா என்னப்பா முடிவு பண்ணிட்டலாம்? முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? நீங்க இன்னொரு பெரிய உதவி பண்ணணும். என்ன உதவி? 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. ஏப்பா 1 வருஷம்? இல்ல 3 பிள்ளைய சமமா பிரிக்க முடியல, 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெத்துக்கிட்டா மொத்தம் 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாட்டில் நீதிபதிக்கே நீதி சொன்ன காலம் இருக்கு தெரியுமா? அலெக்சாண்டர் லூயிஸ் என்ற தந்தைக்கு நீதி சொல்லி இருக்கிறார், வரலாறு படிச்சவங்களுக்கு.
அப்படி இங்கே நீதியும் யாரும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லலை, யாரோ சொல்கிறாங்க, அவங்களும் சொல்லிட்டு கேள்வி குத்தாய் போச்சு. நமக்கு தேவையில்லை, அது பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆனாலும் பாருங்க, இவர் சொன்னதை கேட்டு நீதிபதியும் சரி நீ போய் ஒரு வருஷம் கழிச்சு வா. வந்தேன், பொம்பளை பிள்ளை மாசமாச்சு, 10வது மாதம் குழந்தை பிறக்க போது. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு பிள்ளை பிறக்கு, ஏற்கனவே 3 மொத்தம் 4, ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம் நினைச்சான். இறைவன் ஒருவன் இருக்கிறானே, என்ன தவறு செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பி விடலாம் என்று எண்ணாதீர்கள், தண்டனையை தள்ளி போடலாமே தவிர எக்காலத்திலும் தண்டனையிலிருந்து ஒரு காலம் தப்ப முடியாது என்பதுதான் உறுதி. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும், எந்த வழியிலாது வந்து ஊழ்வினை உறுத்தும். அதற்கு ஒரு உதாரணம் அப்புறம் கதை சொல்றேன். அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த நாட்டில் நீதிபதி சொன்னது போல வந்தேன், நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு புள்ள பிறக்கம்னு. கடவுள் ஒருத்தர் இருக்கானா இல்லையா? ஒரே பிரசவம், 2 குழந்தை பிறந்து போச்சு. எப்படி பிரிக்கிறது? ஏற்கனவே 3, இப்போ 2, 5. நான் நினைச்சேன் இன்னொரு 1 வருஷம் அவகாசம் கேட்க சொல்லுவோமான்னு. ஒருவேளை அதுலேயும் 2 போனால் 9 ஆகி பெருமே. கதை மேற்கொண்டு சிக்கலாகவே போய்கிட்டே இருக்கேன். அதான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாக நடக்கும். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்து ஆகணும். அதனால தான் தின விதைச்சவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு. எண்ணற்ற வரலாறுகள் நம்ம நாட்டில் உண்டு. இருந்தாலும் ஆமாம், நேர்மையாக இருந்தா என்ன கவிராஜ் நீ என்னத்தை பிழைக்க போற இப்படியெல்லாம் இருந்து. ஆமாம், எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுறேன், அவன் தான் புத்திசாலின்னு பேர் வாங்குறேன். என்னத்தை போய் சொல்கிறது? மிக நல்ல ஆத்திலா அவருக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு, சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இங்க பாருங்க, நல்லவனா இருந்தா மிக மிக ஆபத்தினார் மேல்நாட்டறிஞர் பெர்னாட் ஷா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலை போட்டான் மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். ஆக என்ன அர்த்தம் நினைச்சு பாருங்க, நல்லவங்க ஆபத்து கூட இருக்கா? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம், ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம்பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லலை. மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், அத்தனையும் செய்வோம். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. அறிவியல் சேர்ந்த உணர்வாளர்களே, பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா வைத்தான், ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா வச்சான், ஏன்? மாமிசத்தை உண்ணுவதனாலே. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவாப்பல் இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி பள்ளி சிங்கத்துக்கு கூட கடவாப்பல் இல்லை, வியர்வை சுரப்பி இல்லை. இதுவாவது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். 40 வயசுக்கு மேலேயாவது உடல் நலம் கருதி நாமெல்லாம் சைவத்துக்கு மாறுவது நலம் என்பதை உணருங்கள். காரணம், எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் சொல்றாங்க, மனுஷன் செத்தா புதைக்கிறது சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறார். ஆனாலும் இப்போ சாப்பிட்ற மாமிசமெல்லாம் மாமிசமா? நல்லா நினச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய ஆபத்தான பாதையில் பயணித்துக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ பெரிய கொடுமை நிகழுது. ஆக இப்படித்தான் ஒரு மன்னர் வேட்டைக்கு போகலான்னு கிளம்புனாராம். வேட்டைக்கு போனால் மழை வந்தாலும் வருமே, சித்திரை வையாஜிலையும் மழை வருது, பங்குனி சித்திரையிலையும் மழை வருது, ஆடி ஆவணிலையும் மழை வருது, கார்த்திகை ஐப்பதிலையும் மழை வருது. பருவநிலை மாறி போச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ மந்திரி ஒருத்தர் இருப்பாரா மன்னருக்கு கீழே. மன்னருக்கு எப்போதும் அந்த காலத்தில் மன்னராக இருக்கிற பூராத்துக்கு அறிவு இருக்காதான். என்ன சொல்றீங்க? ஆமா, அதனாலதான் புத்தி சொல்ல மந்திரி ஒருத்தனை வச்சிருக்கேன். நான் சொல்லல, நம்ம இலக்கிய வரலாறுகள் சொல்லுது. அப்படின்னா மன்னருக்கு அறிவில்லாத போது அறிவு சொல்றதுக்கு மந்திரின்னு ஒருத்தர் இருப்பார். அப்ப மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல், நாளைக்கு என்ன நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லணும். இப்ப மன்னர் வேட்டை கிளம்பணும்னா மந்திரியை கூப்பிட்டார். மந்திரியாரே வாங்க, நான் வேட்டை கிளம்புறேன், வானிலை எப்படி இருக்கு, மழை வருமானு பார்த்து சொல்லுங்கன்னாரு. அவர் வான சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு மந்திரி சொல்றாரு, மழை வராது, நீங்க போகலாம்ட்டார். இப்ப மன்னர் வேட்டை பரிவாரங்களோட கிளம்பி போறாரு. அந்த நேரத்தில் நம்ம விவசாயி ஒரு ஆள், வயசான ஒரு பெரியவர், தோளில் ஒரு மண்வெட்டி, கிழிஞ்ச கோவணத்தோட, தலையில் ஒரு கூடையோட, கையில் ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அவர் சும்மா இருக்கக்கூடாது, மன்னரை பார்த்து நல்லது சொல்லுவோமே நினச்சிக்கிட்டு, மன்னா நீங்கள் போகாதீங்க இன்னைக்கு வேட்டைக்கு, அங்கே பாருங்க மேகம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட போகுது, மழை வரப்போகுது, எனக்கு உறுதியாக தெரியுது, நீங்கள் போகாதீங்கன்னு தடுத்தார். ஆனால் மன்னர் கேட்பாரா? மந்திரி சொல்லிட்டார்ல, அதனால போய் உனக்குன்னு தெரியும்ட்டு போனார். மழை வந்துச்சு, நனைஞ்சாரு, அவசரப்பட்டு திரும்ப அவசரப்பட்டு அரண்மனைக்கு வந்தாச்சு. இப்போ மன்னருக்கு கொஞ்சம் சங்கடம், கொஞ்சம் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மந்திரி சொன்னா மழை வராதுன்னு அது நடக்கலை, விவசாயி சொன்னா மழை வரும்னு அது நடந்துருச்சு, அது மகிழ்ச்சி. ஆனால் மந்திரி சொன்ன சொல்லு நடக்கலையே, அது வருத்தம். இப்போ விவசாயி ஆள் விட்டு கூப்பிட்டீங்க, வாயா நீ தான் சொன்ன, நான் தடுத்து போக வேண்டாம்னு நான் கேட்கல போனேன், ஆனால் நீ சொன்னபடியே மழை வந்துச்சு, உனக்கு எப்படி தெரியும் மழை வர்ற விஷயம்னு கேட்டார் மன்னர். விவசாயி சொன்னார், எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதோம், விதைச்சா விளைஞ்சா அறுத்தோம், நாங்கள்லாம் வெந்தய தின்னுட்டு விதி வந்த இடத்துல செத்தோம், எங்கள் தலையில் ஏறிட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னாரு. ஆமாம், கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படியா தெரியும்? அதுக்கு 5 அறிவு தானே. ஆமாங்க, நீங்கள் வரும்போது ஒரு கழுதையை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தனா,
ஆமா, அந்த கழுத காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்துச்சு. சரி, கழுத காது இப்படி நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு சொல்ல மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்ச, ஏற்கனவே மந்திரி ஒருத்தர் இருந்தானா, அவனை தூக்கிடான்னு தூக்கிட்டு கழுதைய மந்திரி ஆக்கிட்டார். ஆமா, மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு அப்புறம் என்னத்துக்கு மந்திரி? கழுதைய மந்திரி ஆக்கினதும் போதும், நாட்டில் கண்ட வேண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. அதனால அநீதியால் கட்டமைக்கப்பட்ட இந்த நாடு, அதுக்கு துணை போகும் ஒரு கூட்டம். நியாயமா? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நாங்கள் தான் உங்களை எல்லாரையும் நல்வழி. என்கிட்ட கேனக்கு இருக்கீங்களா நாங்களெல்லாம் பார்க்க இல்லை? நான் கேட்குறேன், பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு என்ன கொடுமை நடக்குது? நான் உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன், இளைஞர்களே மது போதைக்கு ஆளாகாதீர்கள். குழந்தையின்மை ஏற்படுது, மலட்டுத்தன்மை ஏற்படுது, அதனால் பல சிக்கல்கள் உருவாகுது. நாளைய தலைமுறையை வளர்க்க வேண்டிய நீங்கள் ரொம்ப பண்பட்டவர்களாக இருங்கள். இந்த உலகமே நம்மளை கண்டு பயந்துச்சு, இன்னைக்கு உலகமே நம்மளை கண்டு சிரிக்குது. அந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம். கீழடி ஆய்வு சொன்னது போல இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? சாராய போத்தலை தவிர வேற எதுவும் கிடைக்காது. அப்படி வரலாறு மாறிக்கொண்டே இருக்கே. அப்படி எடுக்கிற எல்லா தொல்லியல் துறையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் எழுதிடுவார், தமிழ்நாட்டில் எல்லா பேரும் மொத்த குடிகாரனா இருந்திருக்காங்க, எழுதி விட்டா என்ன ஆகுறது? வரலாறு மாறுமே, என்ன சொல்லும் என்பதை சிந்திப்போம். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு இன்னைக்கும் பாருங்க, தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தால, MKT தியாகராஜ பாகவதர், மயிலாடுதுறை கிருஷ்ணசாமி ஐயா தியாகராஜ பாவம், தியாகராஜன் இதான் பேர். தியாகராஜன் அதான் MKT தியாகராஜன் பேர். அவர்கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சான், தமிழை தவிர வேற மொழியில பாட மாட்டேன்னாராம். எவ்வளவு பெரிய சாத்தியமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்க. தெலுங்கு கீர்த்தனைகளை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பாட மாட்டேன்னு இருந்த மகான், அந்த காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகன். அவர் நடித்த ஹரிதாஸுங்கிற படம் 3 தீபாவளி கடந்து ஓடி இருக்கு. இன்றைக்கெல்லாம் படமாக இருக்குது, ஆனால் அதை பார்க்க ஒரு கூட்டம், அதை கொண்டாட ஒரு கூட்டம். நம்ம ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லை, நிலைமை போகிற போக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்திர நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடிய பாரதியினுடைய வைரவரி. அந்த திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ் சுதந்திர போராட்டத்துக்காக 29 முறை சிறை சென்றிருக்கிறார். வெள்ளக்காரனை எழுத்து பாடியதுனாலே அவர் கழுகாசலத்தில் உட்கார்ந்து இருக்கிற போதே உயிர் போச்சு. அதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. அத்தனை வரலாறுகள், நம்ம மறவர்களுடைய வரலாறுகள், வேலுநாச்சியார் வரலாறுகள், அதுபோல பசும்பொன் தேவரையா வரலாறு. இப்படி விஸ்வநாத தாஸ் ஐயா அவர்கள் 29 முறை சிறைக்கு சென்றார். அடுத்து ஒருத்தர் அதே காலகட்டத்தில் அந்த மதுரையில் பிறந்த அம்மா KP ஜானகி அம்மாள், அவர்களை 4 முறை வேறு சிறையில் அடிச்சிருக்காங்க. அந்த அம்மாவை கைது பண்ணுற போது சென்னையில் ருக்மணி அம்மா கைதா. இவங்கெல்லாம் நடிகர்கள், நான் சொல்றது நாடக நடிகர்கள். அந்த நாடக நடிகர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு வெள்ளக்காரனை எழுத்து பாடுபட்டார்கள். அடுத்து இன்னொருத்தர் திருச்சி உறையூரில் பிறந்த காதர் பாட்சா, சுருளிமலை வேளா உன்னை தோற்கடித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று பாட்டு பாடி தூக்கு தண்டனையிலிருந்து விடுபட்டதாக வரலாறு இருக்கு. 40 முறை வெள்ளக்காரன் சிறையில் அடைக்கிறான். இந்த வரலாறுகள்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாது. இன்னொன்று தெரியுமா? கன்னியாகுமரி பக்கம் மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு. அந்த காலத்தில் தெரியுமா, படிச்சிருக்கீங்களா? மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. மார்பகத்தில் துணி போடக்கூடாது, முந்தானை இல்லை இருக்கக்கூடாதுன்னு வச்சாந்தாங்க. தொட்டு பார்த்து எவ்வளவு பாரம் இருக்குன்னு வரி போட்டிருக்காங்க. எவ்வளவு கொடுமையை நம் முன்னோர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதை பாருங்கள். அப்ப வெகுண்டு எழுந்த ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தானடா நீங்க வரி போடுவீங்கன்னு அறுத்து வாங்க முகரையில வீசிட்டு உயிர் விட்டா. யாருன்னு தெரியுமா? இருந்தா, தப்பா சொல்லக்கூடாது, இருந்தா தானே உயிர் விட்டாள் என்று மார்பகத்தை அறுத்து அவ முகரையில வீசிட்டு உயிர் விட்டாலே ஒருத்தி பெண்ணு. அவ வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? மார்த்தாண்டத்தில் செல வச்சு கும்பிடுது ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெண்மகள் நாஞ்சிலி என்ற பெண்மகள். பதிவு செய்யுங்கள், வலைதளத்தில் படத்தோடு இருக்கு. எத்தனை வரலாறு! நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிறந்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். யார் வீட்டில் தமிழில் பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வருவான்னு பேர் வச்சுட்டோம். அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் நம்மளோட பிள்ளைகளுக்கு இருக்கு. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாசின்னு பேர் நம்ம வச்சிருக்கிறோம். எவனாவது ஒரு வடநாட்டுக்காரன் மருது பாண்டியர்களுடைய பேர் வச்சிருக்கானா? வேலுநாச்சியருடைய பேர் இருக்கா? இல்ல பசும்பொன் ஐயாவோட பேர் இருக்கா? கக்கன், காமராசர் ஐயா, எத்தனை தியாகிகள், கொடிகாத்த குமரன். இளம் வயதிலே இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் மறந்துட்டோம், மறக்கடித்து விட்டார்கள். ஆனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு துளி அளவும் பொருத்தமில்லாத எல்லாரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நியாயமா? அது சிந்தித்து பாருங்கள், எது நடக்குது? நம்ம வரலாறு மிக முக்கியம் இல்லையா? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த உலகம் உள்ள அளவும் பேர் இருக்கும் மருதுபாண்டியர்களுக்கு. அவ்வளவுப்பட்ட வீர மறவர்கள்.
ஒரு ரெண்டு மரத்தை வளர்க்குறாங்க ஒரு எளிய குடும்பத்தார். அந்த மரத்துக்கு பேர் வைக்கிறாங்க, இது சின்ன மருது இது பெரிய மருதுன்னு வளர்க்குறாங்க. காளையார் கோயிலில் தேர் செய்யணும். தேர் செய்கிற போது தேருக்கு இந்த மரம் தேவைப்படுது. மறவர்கள் 2 பேர் மருதிருவர் மன்னர்கள் 2 பேரும் ஆள் அனுப்புகிறாங்க வெட்டிக்கிட்டு வர சொல்லி. அங்கே வெட்ட போனால் அவங்க 2 பேரும் தடுக்கிறாங்க, ஐயா வெட்டாதீங்க, இந்த மரம் எங்களுக்கு உயிர். யோ மரம் தானே, மன்னர்கள் தான் உத்தரவு போடுறார், தேர் செய்யணும் கொடு. இல்லை இல்லை வெட்டாதீங்க, உயிர் போயிடும், எங்களை வெட்டிட்டு வெட்டுங்கன்னாங்க. பதறிப்போன காவலாளியை வந்து மன்னர்கள்ட்ட சொல்கிறாங்க, அப்படியா வெட்ட விட மாட்டேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டாங்களாம். என்னவா இருக்கும்? கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, மன்னர்களே உங்கள் 2 பேராத்தான் நினச்சி இது 2ஐயும் வளர்க்குறான், இது சின்ன மருது இது பெரிய மருது, அப்படித்தான் நாங்கள் நினச்சி வளர்த்தோம், இது வெட்ட வேண்டான்னு கும்பிட்டு விழுந்தாங்க. மான மறவர்கள் மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விட்டு வைக்கணுமேனு விட்டு வச்சுட்டு வெட்டவே போனவங்க இன்றைக்கெல்லாம் மரத்தை சர்வசாதாரணமாக பிடிங்கி போட்டு வெடிக்கிட்டு தர்றான். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு. இன்றைக்கும் காளையார் கோயில் வாசலில் 2 தென்னை மரம் இருக்குது. ஒரு மரம் உயரமாக இருக்கும், ஒரு மரம் குட்டையாக இருக்கும். நீங்கள் கோபுரம் வேணா கட்டப்பட்டது ஒன்று உயரம் ஒன்று குட்டை, அது அந்த கோபுரத்துக்கு தகுந்த மாதிரி லிங்கத்துக்கு தகுந்த மாதிரி வச்சது. ஆனால் இயற்கை பறைசாற்றுது பாருங்க, நான் சின்ன மருது நான் தான் பெரிய மருதுன்னு. அதுதானே தலைவணங்கி நம்ம கும்பிடணும். எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. தேர் செய்கிறாரு குப்பமுத்து ஆசாரி. குப்பமுத்து ஆசாரிக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. ஒப்பந்தம் போடும்போது அவர் சொல்கிறாரு, மன்னர்களே உங்களுக்கு கூலி எவ்வளோ வேணும்னு கேட்குறா. கூலி எனக்கு வேண்டாம், நான் என்ன கேட்குறேனோ தேர் செஞ்சு முடிச்சோன்னு எங்களுக்கு தரணும், அதுக்கு உத்தரவு கொடுங்க, நான் தேர் செய்கிறேன்னாரு. தேர் செய்கிறதுக்கு அவர் சாஸ்திரம் பார்க்குற வழக்கம் இருந்திருக்கு. சாஸ்திரம் பார்த்தாச்சு, ஒரு காகிதத்தில் எழுதி மடியில் முடிஞ்சு வச்சுட்டாரு. இப்போ தேர் செஞ்சு முடிச்சாச்சு. தேர் வெள்ளோட்டத்துக்கு வந்தாச்சு. காளையார் கோயிலில் பெருந்திரளாக மக்கள் கூட்டம். மன்னர் இருவர்களும் உங்களுக்கு தேரில் ஏறி உட்கார போகிற நேரத்தில் சொன்னா, ஐயா எனக்கு கூலியாக தர்றது கேட்டனே, எது கேட்டாலும் தர்றேன் நீங்களே. ஆமாம் இப்போ வேணுமா? ஆமாம் இப்போ வேணும். இப்போ வேணும், என்ன வேணும் உனக்கு கேளு தர்றேன். இந்த தேரில் எனக்கு கூலியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது, இந்த தேர் வளம் வரும்போது நான் உட்காரணும்னு கேட்டார். யாராவது ஒத்துக்குவாங்களா? சின்ன மருது துடிச்சிட்டாரு. ஆனாலும் சொன்னார் பெரிய மருது, ஏதோ காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் நடக்காது, உட்காரட்டம் விடு அப்படின்னு அனுமதிக்கிறாரு பெரிய மருது. இப்போ தேரில் குப்பமுத்து ஆசாரி தேர் சுற்றி வருது. ஒரு இடத்துல வரும்போது தேர் சக்கரம் ஒரு இதில் ஏறி இறங்க, மேலே இருந்த குப்பமுத்து ஆசாரி தடுமாறி விழுது, சக்கரம் ஏறி இறங்குது. உயிர் விட்டு அவரை கட்டி அழுதுகிறார்கள். மடியில் ஒரு காயினருக்கு எடுத்து பார்க்குறாரு. தேரில் யார் முதலாக சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று எழுதியிருந்தது. மான மறவர்களே, நான் அற்பாயுசு படைத்தவன், நான் இறந்தாலும் பரவாயில்லை, நீ இந்த நாட்டுக்கு நீங்கள் இருவரும் வேண்டும் என்று உயிர் துறக்க துணிந்தானே. எல்லாம் கொண்டாடணுமா வேண்டாமா? எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சிந்திங்க. நல்லதை விதைத்தால் நல்லது வளரும். சிஞ்சு மனசில் நல்லதை விதைப்போம், அல்லது விதைக்கக்கூடாது. நிறைய காரியங்கள் கதைகளும் நிறையா இருக்குது. காலதாமதம் காரியத்திற்கு கேடு, வரலாறுகள் நிறைய உண்டு. இருந்தாலும்